தமிழகத்தில் இருக்கும் 68 வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. விருதுநகர் மாவட்டத்தின் 7 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் மையங்களில் 168 துணை ராணுவப் படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இருக்கும் அழகப்பா பொறியியல் கல்லூரியில் 20 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மதுரை மாவட்டத்தின் 10 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் மதுரை மருத்துவக் கல்லூரி மற்றும் அமெரிக்கன் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கு வாக்கு எண்ணும் பணிகளில் 714 அரசு ஊழியர்கள் ஈடுபட இருக்கிறார்கள். புதுக்கோட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரியைச் சுற்றி துணை ராணுவத்தினர் மற்றும் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோவை மாவட்டத்தின் வாக்கு எண்ணிக்கை மையங்களை ஆட்சியர், காவல்துறை ஆணையர் ஆகியோர் பார்வையிட்டனர். வாக்கு எண்ணும் மையத்திற்கு அனுமதிக்கப்படும் நபர்கள் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகே வெளியே அனுப்பப்படுவார்கள் என ஆட்சியர் அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்திருக்கிறார். கும்பகோணம், திருவிடைமருதூர், பாபநாசம் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகளை எண்ணும் மையங்களில் அதற்கான முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன.